திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட அவிநாசி பாளையம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து இன்று பணி நிறைவு பெற்ற திரு பழனிசாமி அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாரத மாதா இந்து மக்கள் இயக்கத்தின் தலைவர், சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர், பத்திரிகையாளருமான சேவாரத்தினா இரா சாய் குமரன்ஜி, சமூக ஆர்வலர், சிறப்பு உதவி ஆய்வாளர் அவர்களை வாழ்த்தி பேசி பொன்னாடை அணிவித்தார். இந்த நிகழ்வில் பல்லடம் காவல் சரக துணை கண்காணிப்பாளர் திரு பார்த்திபன், அவிநாசி பாளையம் காவல் ஆய்வாளர் திரு ரமேஷ் கண்ணன், உதவி ஆய்வாளர்கள் திரு கார்த்தி, பொங்கலூர் காவல் நிலைய பொறுப்பு உதவி ஆய்வாளர் திரு சந்திரன், அவிநாசி பாளையம் காவல் உதவி ஆய்வாளர்கள் திரு ராஜ்குமார், திரு குமார், காவல் கண்காணிப்பாளர் அலுவலக காவலர் திரு செல்லத்துறை, பாரதிய ஜனதா கட்சி மண்டல முன்னாள் தலைவர் சந்திரசேகர், கட்சி சார்பற்ற விவசாய சங்க திருப்பூர் மாநகர் மாவட்ட தலைவர் கோகுல் ரவி மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற உதவி ஆய்வாளர் திரு பழனிசாமி அவர்களை வாழ்த்தி பேசினர். நிறைய காவல்துறை நண்பர்களுடைய தொடர்புடைய இருக்கும், பக்கத்திலே வீடு. நம்ம காவல்துறையினருக்குமே ஏதாச்சும்னா ரொம்ப பிடிச்சி ஒரு 33 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கும். 52 கிராஸ் பண்ணுறோம், 14 வயசுல பொது வாழ்க்கை ஆரம்பிச்சோம். காவல்துறைக்காக நிறைய குடும்பம் இருக்கும். எப்பயுமே அத்திகை வரதர் கோயிலில் ஒரு கலெக்டர் நம்ம காவலர்கள் மாணவர்களாக பேசுகிறாரு. பொதுமக்கள் உடனே நம்ம அதுக்கு எதிர்ப்பு. வில்சன் தென் மாவட்டத்தில் வில்சன் தீவிரவாதிகளை ஒரு புறப்பட்டப்ப அவருக்கு எஸ்எஸ்ஐக்கு நம்ம நிறைய கொடுப்போம். திருச்சியில் ஒரு போலி திருடன் எஸ்எஸ்ஐ கலந்தாருன்னா அப்பயுமே போய் அவங்க காட்டி நிறைய கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம மரியாதை சேரேந்திர பாபு சார் எடுப்பார். காவலர்களுக்கு முதல்ல வாராக்கு போகிறப்ப பந்தோபஸ்து போகிறப்ப ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை கொடுக்குறோம், அதை பிளாக் பண்ணுறோம், அதுக்காண்டி ஆர்ப்பாட்டங்கள் கொடுக்கும். அதுக்கப்புறமா அது நடந்ததோ இல்லாட்டி அதுக்காக அவங்க ஒரு ஐடியா நடந்தது. அதுக்கப்புறமாலாம் அந்த மாதிரி ஒரு ஜீவோவே போட்டார். எல்லாமே பந்தோபஸ்து போகிறவங்க துப்பாக்கியோட போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது போட்டாங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். நம்ம சேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சேஷனை கட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு மேலே கரெக்ட் போடாமே இருந்துச்சு. காவலர்கள் எல்லாமே தகரப்படைன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே இருந்தாங்க. ரெக்கவர் ஆகிற பொருள் இல்லாமல் கூட வெளியே தான் இருந்துச்சு. அப்போ காவலர் நம்ம நண்பர்களுக்கு பேசிகிட்டே இருப்போம், மழை வெஞ்சாலும் அதுக்குள்ள தான், வெயில் எடுத்து அதுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளாக இங்கே தேசிய கொடி பார்த்து தர்ணா போட்டாங்க. திறக்கணும் நம்ம விஜய இன்ஸ்பெக்டர் மாதிரி இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க பண்ணுறாங்க. நம்ம விஜயகுமார் சார், டிஎஸ்பி சார், ஒரு சார் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் திறக்க போட்டது. அது பத்திரிகையிலுமே செய்தி வந்தது. ஸோ எப்பவுமே தொடர்பாக காவல்துறை சார்ந்த நான் எங்கள் அப்பா ஒரு எக்ஸர்வீஸ்மேன் மிலிட்ரி. நம்ம போலீஸுக்கெல்லாம் வரணும்னு தான் அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போச்சு, முடிஞ்சு போச்சு சாப்பிட்டு. இருந்தாலும் அவங்க மேலே எப்பயுமே ஒரு தொடர்ச்சியாகவே காவல்துறை மேலே எப்பவுமே அந்த சிலத்துறை ஏரியாக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா அப்போ இருந்து இருக்கான்னு சொன்னாங்க. எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம்னா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டிங்காக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். அது சார்ந்த நிறைய வெற்றிகளை அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம். நம்ம இதில் பொன்மாணிக்க வேலையா சிலை தடுப்புகளுக்கு அடுத்து இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த காலங்கள் முடியுது, அவங்க பணிக்காலம் முடியுது, மீண்டும் நீடிக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா 2 வருஷம் நீடிக்கிறாங்க. அதுக்குண்டான பதில் லெட்டர் எனக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அதுக்கு லெட்டர் போட்டது. ஒன்று நம்ம இன்னொரு மேட்டுப்பாளையம் இருக்குது. அதுக்காகவும் அவங்க அதை நீடிச்சு பண்ணியிருக்காங்க. பழனிசாமி சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு காவலர். அவர் நிறைய அட்வைஸ் பண்ணுவார். கல்வி சார்ந்து நம்ம ஏரியா சொன்ன மாதிரி கல்வி சார்ந்து நிறைய பண்ணுவார். பையன் சட்டக்கல்லூரி போயிட்டு இருக்காரு. அவர் யார்கிட்டலாம் போனால் இந்த சட்டப்படிப்புல அவர் இன்னும் நிறைவாக பண்ணலாம் அப்படின்னு போன ஒரு 10 நிமிஷம் முன்னாள் வரைக்கும் எங்கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு மனிதர். இந்த 30 வருஷம் காவல்துறையில் தாண்டி வரணுன்றது சின்ன வேலையே கிடையாது. நிறைய மாற்றி அரசியல் அதிகாரிகளுடைய டென்ஷன் இதெல்லாம் தாண்டி தான் இந்த காக்கி யூனிஃபார்முக்குள்ள நீங்க இருக்கீங்க. அந்த கஷ்டம் தெரிஞ்சனாலதான் எப்பயுமே காவல்துறைக்கு நம்ம சப்போர்ட்டாவே இருக்கும். நிறைய இடத்துல எல்லா துறையிலுமே சில பிரச்சனைகள் இருக்கு, சில முரண்பாடுகளான விஷயங்கள் நடக்குது. ஆனா எல்லா மீடியாவும் சரி மற்றவங்களும் சரி ஓடிட்டு காட்டுறது காவல்துறை தான் காட்டுவாங்க. ஏன்னா இடையே குறை எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி காவல்துறையை தான் எல்லாத்துக்குமே ஒரு பலியிடாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தாண்டி குடும்ப பிரச்சனையும் தாண்டி பொதுமக்களுக்கு வர்றவங்களுக்கு தீர்த்து முதல்ல அவங்களை கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு
அப்ப காவல் பணின்றது வந்து சின்ன பணியே கிடையாது, மிகப்பெரிய ஒரு சவாலான பணி, ஒரு டென்ஷனான ஒரு பணியும் கூடங்க. இதை இவ்வளவு வருஷமா இருந்து சிறப்பா நடத்திட்டாருன்றது அதுதான் அவருக்கு மிகப்பெரிய சாதனை. அதுக்கப்புறம் மரியாதைக்குரிய சகோதரி வந்து கேக் ஊட்டி விட்டாங்க, சாரும் ஊட்டி விட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு இதான் வேலை. வீட்டுல போய் இருக்கிற காலத்துல வந்து 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் இந்த நேரத்துல வேண்டிக்கிட்டு வாய்ப்பு நன்றி வரைக்கும்.